மண் வாசம் மாறாத தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்கி பயன்படுத்தக்கூடிய வாஷிங் மிஷினோட தரம், அதோட குவாலிட்டி, எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க உள்ள போய் பார்ப்போங்க. வாங்க அண்ணா. வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நம்ம பேருங்கண்ணா? சந்துரு. ஓகே ஓகேங்கண்ணா. நம்ம ஒர்க்கை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. நம்மளுக்கு வைண்டிங், மோட்டர் வைண்டிங்கு. ஓகேங்கண்ணா. இது வந்து பார்த்தீங்கன்னா 8 kg வாஷிங் மிஷினோட மோட்டர். இது வந்து 8 kg வாஷிங் மிஷினோட மோட்டருங்கண்ணா. இதுங்கண்ணா அது வந்து 6 kg வருது. இது வந்து 6 kg வாஷிங் மிஷினோட மோட்டர் இது. ஓகேங்கண்ணா. இதுங்கண்ணா இது டேபிள் டாப். டேபிள் டாப் வெட் கிரைண்டர். வெட் கிரைண்டரோட மோட்டருங்கண்ணா. இது வந்து டில்ட்டிங்கோடதுங்கண்ணா. இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுங்கண்ணா? இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 8 kg ஓடுதுங்கும்போது உங்களுக்கு இது இதோட ஸ்டாமிங் திக்னஸ் வரும். ஓகே. இது வந்து 38 mm வரும். அதுக்கு தகுந்த மாதிரி லோடு வரும். ஓகேங்க. இது வந்து உங்களுக்கு 6 kg ஓடுதுங்க 30 mm வரும். 30 mm. ஆமாம். இது அதுக்கு தகுந்த லோடு இருக்கும். அது வந்து கிரைண்டரோட. இது டேபிள் டாப்போடது. அது வந்து டில்ட்டிங்கோடதுங்க இது. ஓகேங்க. இந்த ரெண்டு டேபிளும் காயில் கட்டுற இடம் தான். கம்ப்யூட்டர் இந்த செக்ஷன் ரெண்டுமே வைண்டிங். சரிங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் அங்கே மோட்டார் ஃபிட்டிங். ஓகே. அண்ணா இது எதுக்குண்ணா? மோட்டர் இந்த ஆர்ம்ஸ் செக் பண்ணுறதுங்களாண்ணா? செக் பண்ணுறேங்க. ஓகேங்கண்ணா. கரண்ட் செக் பண்ணுறேங்க, மோட்டர் செக் பண்ணுறேங்க. ஓகேங்க. நம்ம பேருங்கண்ணா? ஸ்டீஃபன். ஓகேங்க. அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கங்கண்ணா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேண்ணா. நம்ம பேருங்கண்ணா? பேர் பாலாண்ணா. இந்த செக்ஷன் என்னங்கண்ணா? இது வந்து அங்கே வைண்டிங் பண்ணிட்டு வரது, இங்கே வந்து மோட்டர் ஃபிட்டிங் பண்ணி கொடுப்பாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. இது எப்படிங்கண்ணா? இது எப்படின்னா, இங்கே வந்து ஃபுல்லாக வந்துட்டு நம்ம வந்து வார்னிஷ் ஊற்றி எல்லாமே அசம்பிள் பண்ணி மோட்டர் சவுண்ட் இருக்கா இல்லையா அதை செக் பண்ணிவிட்டு டேரெக்டாக நம்ம அசம்பிளிக்கு கொடுப்பாங்கண்ணா. ஓகேண்ணா. கவரெல்லாம் போட்டு அசம்பிளிக்கு கொடுப்பாங்க. இது செக்கிங் இருக்குங்கண்ணா இந்த சைடு? ஆமாண்ணா, இங்கேயும் செக்கிங் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகேங்கண்ணா. தேங்க்யூண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா வைண்டிங் பண்ணி, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் ஃபிட் பண்ணி செக் பண்ணி இங்கே வந்து வச்சுருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிள் பண்ண போகிறாங்க. வாஷிங் மிஷின் அசம்பிளிங் செக்ஷனுங்க. உள்ளே போய் பார்ப்போங்க. உள்ளதான் இருக்கிறோமா? இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லெக் பூஸ்ட் வந்து செட் பண்ணி, பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா லெக் பூஸ்ட் செட் பண்ணுறாங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைமர் செட் பண்ணுறாங்க. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலை. இது முடிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட போகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஸ்டேஜுங்க. அண்ணா உங்களை பற்றி சொல்லுங்கள். செந்திலுங்க. நான் அவங்க அசம்பிள் பண்ணிகிட்ருக்கிறேன். பார்ட்னராக இருக்கிறேன். 30 வருஷமாக இருக்கிறோம். 30 வருஷமாக இருக்கீங்க. ஓகேங்கண்ணா. உங்களோட இந்த ஒர்க்கை நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறது? இது பாடி ஏபிஎஸ் மெட்டீரியலுங்க. பாடி ஓகேங்கண்ணா. இது வந்து இம்பிளர் செட்டு மாட்டிட்டு பாருங்க. இது அந்த மாதிரி. ஓகேங்க. இது உள்ளே மாட்டிட்டு சேனல் 2 மாட்டுவோம். மாட்டிட்டு அதுக்கு மேலே சப்போர்ட்டுக்குங்க. அதுக்கு மேலே மோட்டார் நம்ம அசம்பிள் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி. ஓகேங்கண்ணா. இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிட்டு வீல் ஒன்று மாட்டிக்கிறாங்க நம்ம. இந்த வீல் மாட்டிட்டு பெல்ட் போட்டுக்கிறோம். அவ்வளோதாங்க. இது வந்து இப்போ மோட்டார் அசம்பிளி முடிஞ்சுதுங்க. அடுத்து வந்து கனெக்ஷன் போடுறது. நன்றிங்கண்ணா. ஓகே. கனெக்ஷன் போட்டு காமிக்கிறோமா? ஓகே. ஃபினிஷிங் முடிஞ்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் கொடுக்குறாருங்க. I feel nauseous, believe me. Never had a lot of shit come easy. Had to work hard, struggle just to be me. Had to rise up just so they could see me. Did what I had to do just to feed me. And what was left over I put towards my dreaming. But the only thing in life that has meaning are the things you gotta work for, believe me. Take into your hands a plan, your own hands can land your own brand. And damn, I feel like no one takes accountability. They want the credibility, convincingly unwilling. கொஞ்சம் ஒரு 2 ஓட்டு. 2 பக்கம் ரொட்டேஷன். ஓகேங்க. I always fought just to wear the crown. I'm pissed off at these fucking clowns who were all taught they deserve an ounce. It's only worth it if you work for it. It's only worth it if you work for it. I won't stop till they hear me now. I won't stop till I wear the crown. இப்போ கரண்ட் சேஃப்டி பற்றி சொல்லுங்கள். கரண்ட் சேஃப்டினா மோட்டார் வந்துங்க. சரி. இதில் பிளாக் கட்டை போட்டிருக்குது. இது சேனலில் உட்காந்துருக்கலாம். மேக்ஸிமம் இதில் பாஸ் ஆகாதுங்க. ரெண்டாவது இந்த சேனலும் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்கிறதுனால கரண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஓகேங்க. டேரெக்டாக நீங்கள் கரண்ட்டை பிளாஸ்டிக்கில் வச்சா கூட பாஸ் ஆகாது. ஓகே. பாஸ் ஆகாது. அதனால்
நம்ம எர்த்து கம்ப்ளைண்ட்லாம் அந்த வராது, மேக்ஸிமம் வராது. ஓகேங்கண்ணா ஓகேங்கண்ணா. ஆனால் இப்போ எத்தனை செட் ட்ரெஸ் போடலாங்கண்ணா வாஷ் பண்ணுறதுக்கு? 8 கிலோவில் வந்து உங்களுக்கு ஒரு 8 சட்டை போடலாம். 8 கிலோவில் சட்டை போடலாங்க. துவைக்கிற நேரம் பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து ஒரு 7 நிமிஷம் வரைக்கும், அதிகபட்சம் ஒரு 7 நிமிஷம் வச்சா போதும். வாட்டர் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 லிட்டர் தண்ணி பிடிக்கும். 40 லிட்டர் தண்ணி பிடிக்கும். அது கரண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான், 150 வாட்ஸுக்கு குறைவாக தான் வரும். ஓகே ஓகே. ஒரு சாதாரண கிரைண்டருக்கு ஆகிற கரண்டை விட கம்மியாக தான் வரும். ஓகே ஓகே. இப்போ 6 கிலோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 சட்டை போடலாம். அதுவும் சேம் இதே டைமிங் தான். ஓகே. ஆமாம், 7 நிமிஷம் 7 நிமிஷம், அதிகபட்சம் 7 நிமிஷம் வச்சா போதும். அதிகபட்சம் 7 நிமிஷம் வச்சா போதும். ஓகேங்கண்ணா. ஆமாம். ஜீன்ஸ் பேண்ட்னா 2 மட்டும் போட்டுக்கணும். ஜீன்ஸ் பேண்ட் வந்து 6 கேஜியில் வந்து பார்த்தீங்கன்னா 2, 8 கேஜியில் ஒரு 3 போட்டுக்கலாம், அவ்வளோதான். எப்போவுமே தண்ணி ஃபுல்லாக இருக்கணும். ஃபுல்லாக இருக்கணும். தண்ணி வந்து எப்பவுமே ஃபுல்லாக இருக்கணும். அது பிடிக்கிறதே 40 லிட்டர் தான் பிடிக்கும். அதில் தண்ணி கம்மி வேணக்கூடாது, ஃபுல்லாக இருக்கணும். ஓகே ஓகே. பிடிக்கிறதே 40 லிட்டர் தான். 40 லிட்டர் தான் பிடிக்கும். ஓகே ஓகே. அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக ஊற்றிட்டு துவைக்கிறப்போ மோட்டருக்கு வந்து நமக்கு லோடு போகாது. அப்படி தண்ணி ரொம்ப கம்மியாக ஊற்றி துவைச்சாங்கன்னா துணி போய் அந்த சுற்றுறதுல வந்து பிடிச்சி நின்றுக்கும். அது பிளண்டருங்களாண்ணா? இம்ப்ளரில் தண்ணி கம்மியாக ஊற்றுறப்ப துணி போய் இதில் போய் சிக்கிக்கும். இதில் சிக்கிறப்ப துணி சிக்கிறப்ப இது சுத்த விடாது. அதனால தண்ணி ஃபுல்லாக ஊற்றணும்னு சொல்லுவாங்க. ஆமாங்க ஆமாங்க. மோட்டாருக்கு லோடு போகாது. மோட்டருக்கு லோடு போகாது. அவ்வளோ. ஓகேங்கண்ணா, ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றிங்க. முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வாஷிங் மிஷின் மட்டும் இல்லைங்க, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா வெட் கிரைண்டர் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அண்ணங்கிட்ட பேசுவோம். வணக்கம்ண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்கள் பேருங்கண்ணா? ரஞ்சித். ஓகே ஓகே. எத்தனை வருஷமா ஒர்க் பண்ணுறீங்க? 25 வருஷமா. 25 வருஷமா ஒர்க் பண்ணுறீங்கண்ணா. பரவாயில்லைங்கண்ணா. ஓகேண்ணா, சூப்பருங்கண்ணா. அண்ணா, நம்ம வெட் கிரைண்டரில் என்னென்ன மாடல் பண்ணிட்டு இருக்கிறீங்க? கிரைண்டரில் இந்த டேபிள் டாப் இருக்குங்க. டேபிள் டாப் டில்ட்டிங் இருக்குது. மாவு சாய்ச்சி எடுக்கிற மாதிரி ஒரு டைப் இருக்குங்க. 2 டைப் இருக்குங்க. 2 டைப் இருக்குங்கண்ணா. எத்தனை கெப்பாசிட்டிங்கண்ணா? 2 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. ரெண்டுமே 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ரெண்டுமே 2 லிட்டர் கெப்பாசிட்டியில் பண்ணிட்டு இருக்கிறீங்கண்ணா. ஓகே ஓகேங்கண்ணா. இதான் அசம்பிள் யூனிட்டுங்கண்ணா? அசம்பிள் யூனிட்டுங்க. ஓகேங்கண்ணா. மோட்ரு, ட்ரம்முங்கண்ணா, ரோலர் செட்டு, பேஸு எல்லாம் டோட்டல் அசம்பிள் ஆகி இது மாதிரி கிரைண்டர் மாதிரி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கல் ஆமாங்க, லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணிடுவோங்க. லோக்கலில் பர்ச்சேஸ் பண்ணிடுவோங்க. இந்தியன் ஐட்டம் தான். ஆமாங்க, எல்லாம் இண்டியன் மேக்கர். ஓகே ஓகேங்கண்ணா, சூப்பருங்கண்ணா. இது இருக்கிற வாரண்டியில் எப்படிங்கண்ணா? 1 இயர் கேரண்டிங்க. 1 இயர் கேரண்டிங்க. ஓகே ஓகே. ரிப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்களா? ரிப்ளேஸ்மெண்ட் கேரண்டிங்க. ஓகே ஓகேங்கண்ணா. மேக்ஸிமம் 5 இயர்ஸ் எந்த கம்ப்ளைண்ட் இருக்காதுங்க. 5 இயர்ஸ், அது லைஃப் டைம் வந்து 5 இயர்ஸ் வரைக்கும் வரும். ஆனால் கேரண்டி கொடுக்குறது 1 இயர் தான் கொடுக்குறீங்க. ஆமாம். ஓகேங்கண்ணா ஓகேங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கோல்டு வெட் கிரைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். கம்பெனி பற்றி சொல்லுங்கள் சார். எங்கள் கம்பெனி பேர் வந்து தேவிலட்சுமி இண்டஸ்ட்ரீஸு. நாங்கள் ஒரு 35 வருஷமாக இந்த வெட் கிரைண்டர் தொழிலில் நாங்கள் செஞ்சிட்ருக்குறோம். இப்போ ஒரு 5-6 வருஷமாக இந்த வாஷிங் மிஷின், குறைந்த விலை வாஷிங் மிஷின், அதாவது வந்து 2500 + ஜிஎஸ்டியில் வாஷிங் மிஷின் தயார் பண்ணோம். இப்போ கொஞ்சம் விலை ஏறிடுச்சுங்க. இந்த 5-6 வருஷத்துக்கு கழிச்சு ஒரு 300 ரூபா விலையேற்றமாக இருக்குது. 2800 + ஜிஎஸ்டிங்கிற அளவில் 6 கேஜ் வாஷிங் மிஷின் நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி வெட் கிரைண்டர் வந்து எங்கேயுமே இல்லாத அளவுக்கு விலை குறைவாக, அதாவது இதுக்கு குறைவு பண்ணுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து டீலருக்கு கொடுத்து டீலரு டிஸ்ட்ரிபியூட்டர்னு போகிற போது ஒவ்வொருத்தரும் லாபம் வைக்கிற போது விலை ஜாஸ்தி ஆகுது. எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் டைரக்ட் சேல், கஸ்டமர் டு கன்சியூமர் டு கம்பெனி ஆச்சுங்களா. அதனால் வந்து இடைத்தரகர்கள் மாதிரி ஆள்கள் இல்லை. அதனால் எங்களால் கொடுக்க முடியுது. இப்போ நாங்கள் கிரைண்டரை பொறுத்த வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா 2 லிட்டர் கிரைண்டர் வந்து 1800 + ஜிஎஸ்டியில் கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் இன்னும் 2-3 மாடலெல்லாம் இருக்குது. அவங்க எது வேணாலும் நாங்கள் எல்லாம் வெப்சைட்டில் கொடுத்துருக்குறோம். யூடியூப் சேனல்ஸ்லாம் நிறையா போட்டிருக்கேன். எதை வேணாலும் பார்த்து யாருக்கு வேணுனாலும் எங்கள் பேங்க் அக்கௌண்ட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் நாங்கள் அதில் கொடுத்துருக்குறோம். அதில் பணத்தை கட்டிட்டு பணம் கட்டின ரெசிப்ட் டைமு, கிரைண்டரு வாஷிங் மிஷின் போய் சேர வேண்டிய இடத்தையும் அட்ரஸையும் கொடுத்துட்டா நாங்களே அனுப்பிச்சி வச்சுருவோம். அடுத்த நாளே டெலிவரி பண்ணிடுவோம். ஓகே ஓகே. இப்போது ஒரு மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ
ஏதாவது நம்ம கொடுத்த வெட் கிரைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கம்ப்ளைண்ட்ஸ் வந்தால் எப்படி ஸ்டார்ட் அவுட் பண்ணுவீங்க சார்? கம்ப்ளைண்ட்டை பொறுத்த வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் டீலர்ஸ் வந்து நிறையா கொடுத்துருந்தோம்னா நீங்கள் வாங்குகிற இடத்துல வந்து டீலர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து அதன் மூலிமா வந்து சர்வீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் விலை குறைவாக கொடுக்கணுங்கிறதுக்காகவே நாங்கள் டைரெக்டாக சர்வீஸையும் எங்கள் கம்பெனியிலே கவர் பண்ணி வச்சுருக்கிறோம். அதாவது அதனுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எந்த பொருளாக இருந்தாலும் எங்கள்கிட்ட வாங்கினது கம்பெனிக்கு தான் அனுப்பணும். கம்பெனி சர்வீஸ் உண்டு. மோட்டரே போனாலும் கம்பெனியில் மாற்றி கொடுப்போம். அது வந்து ஷூர் கேரண்டி ஆச்சுங்களா. அவங்க வந்து புக் பண்ணி கொடுத்தாங்கன்னா நாங்கள் அதை எடுத்து நாங்களே ப்ரெஸ் பீஸ் பார் பண்ணி மறுபடியும் திருப்பி வந்து பார்ட்டிக்கு அனுப்பிச்சி வச்சுருவோம். அதனால் வந்து இந்த இடைத்தரகர்கள் இடையில் இருக்கிற லாபங்கள் எல்லாம் வந்து இல்லாமல் ஜனங்களுக்கு கிடைக்கும். சர்வீஸு, வாரண்டி, வெட் கிரைண்டருக்கு, வாஷிங் மிஷினுக்கு வாரண்டி. எங்ககிட்ட வாங்குகிற பொருட்கள் எல்லாத்துக்குமே நாங்கள் 1 வருஷம் உத்தரவாதம் கொடுக்குறோம். மோட்டரே போனாலும் மாற்றி கொடுத்துருவோம் அந்த 1 இயர்க்குள்ளே. அதுக்கு மேலே ஆகி போனதுக்கப்புறம் ஏதாவது வந்து சர்வீஸ் வந்ததுன்னா அதுக்குரிய சின்ன சின்ன சார்ஜ் மட்டும் பண்ணுவோம். மற்றபடி எல்லாமே வந்து எவ்வளோ வருஷமானாலும் நாங்கள் சர்வீஸ் பண்ணி கொடுப்போம். உங்கள் ஃபேக்ட்ரி உங்களோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு உள்ளே போய் பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சுங்க சார். நான் அவ்வளோ தைரியமாக உள்ளே போய் நம்ம இப்படி தான் நாங்கள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணுங்க சார். எல்லாமே காமிச்சிங்க சார். ரொம்ப சந்தோஷங்க சார். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி, வணக்கம் சார். இந்த இண்டஸ்ட்ரி ஃபுல்லாக நம்ம சுற்றி பார்த்துட்டோம். நம்ம ஃபுல்லாக எல்லாமே வந்து எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க எல்லாமே பார்த்தோம். அதுலேயே தெரியுது இவங்க எவ்வளோ குவாலிட்டியாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கன்னு. எந்த ஹை குவாலிட்டியில் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா மேனுஃபேக்சரிங் பண்ணாலும் நம்ம கன்சியூமர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பொருளை எப்படி பக்குவமாக வச்சுங்கிறத பொறுத்து தான் அதோட லைஃப் டைம் வந்து ஜாஸ்தியாகுங்க. சர்வீஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிக்கு அனுப்பிவிட்டால் அவங்க வந்து பர்ஃபெக்டாக சர்வீஸ் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அதாவது எதுக்கானு கேட்டிங்கன்னா எந்த வித டீலர் வந்து இடைத்தரகர்கள் யாரும் கிடையாதுங்க. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ அதாவது சீப் அண்ட் பெஸ்ட் ரேட்டில் உங்களுக்கு கொடுத்துட்டுருக்குறாங்க. ஓகே, உங்களுக்கு ஏதாச்சும் தேவைப்படுற மாதிரி இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட காண்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் கொடுத்துருக்குறேங்க. அதாவது நம்ம உள்ள என்ட்ரன்ஸ் போகும்போது அவங்க வந்து பார்த்திங்கன்னா போர்டில் இந்த பொருளோட விலை இவ்வளோ தான், வாஷிங் மிஷினோட இந்த மாடல் விலை இவ்வளோ தான், வெட் கிரைண்ட் இந்த மாடலோட விலை எவ்வளோன்னு தெளிவாக கொடுத்துருக்குறாங்க. அதனால் நீங்கள் ரேட்டு வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக பில்லோட தான் எல்லாமே கொடுத்துட்டுருக்குறாங்க. உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி தான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகே, நன்றி, வணக்கம், பை பாய்.